ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்காநல்லூர்லேருந்து வெள்ளலூர் வந்தோம். வெள்ளலூர்லேருந்து எல்என்டி பைபாஸ் டச் ஆகிடுச்சு. நமக்கு ஆப்போசிட் ரோடு பார்த்தீங்கன்னா பட்டணம் போகிற வழி. நம்ம வந்து லெஃப்ட்டில் ஒண்டிப்பூர் வரைக்கும் போக போகிறோம். நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒண்டிப்பூர் பாலம் இறங்கினோன்னே ஒரு ஜங்ஷன் வரும் பாருங்கள், சிந்தாமணி புதூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரோட்லேயே நேராக போனோம் அப்படின்னா, அந்த ஜங்ஷனை தாண்டினோம் அப்படின்னா நீலாம்பூர் போயிடலாம். லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஒண்டிப்பூர், ரைட்டில் திரும்பினோம்னா பாப்பம்பட்டி பிரிவு, சூலூர் அந்த மாதிரி ஏரியா போய்க்கலாம். இந்த எல்என்டி பைபாஸ் வந்து ரொம்ப நாளாச்சு பாருங்க. ஐயோ, இந்த நைட்லாம் ஓட்டுறது ரொம்பவே ரிஸ்க்கு போல். ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, சென்ட்ரல் மீடியன் கிடையாது, லெஃப்ட் சைடில் வேறு கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. டூ வீலர் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ரோட்டில் நீங்கள் பாருங்கள், வர வண்டியெல்லாம் ஆப்போசிட்டில் எவ்வளோ வேகமாக வராங்கன்னு. ஃபுல்லாக நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக தான் வருது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸுன்னு. இந்த ரோட்டில் நம்ம லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. ரைட்டு கொஞ்சம் திரும்பினாவே சல்லுன்னு வேகமாக வராங்க. அவங்க லெஃப்ட் சைட்லேயும் ஓவர்டேக் பண்ணலாம், இருந்தால் அதுவும் ரிஸ்க்கு தான். பார்த்து தான் போகணும் இந்த ரோட்டில். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட்டுக்கு ஆப்போசிட் ரோடு போனோம்னா அந்த கற்பகம் காலேஜ் இருக்குல்ல, ஈச்சனாரி, அந்த ஜங்ஷன் வரும். இதுக்கு முன்னாடி போத்தனூர் செட்டிப்பாளையம் ஜங்ஷன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் கற்பக காலேஜ் ஜங்ஷனு. அதுலேருந்து நேராக போனோம் அப்படின்னா எட்டிமடை, நவக்கரை, வாளையாறு அந்த மாதிரி போயிடும். ஆப்போசிட்டில் கொச்சின் பைபாஸ், இது சேலம் கொச்சின் ஹைவேஸ். நம்ம இந்த சிந்தாமணிப்பூர் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கதிரி மில்ஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி வரும். அந்த பாலத்தில் நம்ம போக போகிறோம். இந்த ரோட்லாம் வந்து மெதுவெல்லாம் போயிட்டு இருந்தால் நம்ம அடிச்சு தூக்கிடுவாங்க போல். நம்ம இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பட்டணம் புதூர், ரைட் சைடில் போனீங்கன்னா பட்டணம் ஊர். ரைட் சைடு இருந்தோம்னா பட்டணம் ஊருக்குள்ளே போயிடலாம். இந்த லெஃப்ட் சைடில் அந்த பட்டணம் புதூர் பாலம் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு கட்டி. பாலம் கட்டியிருக்காங்க, அதான் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது. டோல்கேட்லாம் இருந்துச்சு, டோல்கேட்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீலாம்போட்டு இருக்க டோல்கேட்டு இருக்க, அந்த ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு டோல்கேட் இருக்குது. ரைட்டு பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்காங்கன்னு. நம்ம லெஃப்ட்லேயும் போக முடியாது, ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸு லெஃப்டில் ஓட்டக்கு போன முடியாது. சரி போகலாம், ரைட்டில் பார்ப்போம் வண்டி வருதான்னு. லாரி தான் வருது பாருங்கள். அவங்க சொன்னல எல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. ரைட் சைட்லாம் ஒரு ஊர்லாம் இருக்குது, அந்த ஊர் பேர்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. முன்னாடி போய்க்கலாம். ஆப்போசிட் போனால் கொச்சின் பைபாஸ் போயிடலாம். இதில் கொஞ்சம் தூரம் போனோன்னா லெஃப்ட்டு திரும்புறதுக்கான தாத்தா சல்லுன்னு போடுறாரு. ஒரு ரைட் சைடில் 3 மணி ஆயிடுச்சு. நமக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த லெஃப்ட்டில் தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். திரும்புவோம். ஆஹா, என்ன க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. வேலை செஞ்சிட்ருக்காங்க. கதிரி மில்ஸ் போகிற பாலம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கும் போல். மறுபடியும் நம்ம ஜங்ஷன் போய் தான் வரணும். மதியானம் 3 மணி ஆயிடுச்சு. எங்கேயாவது சாப்பிட்லான்னு தேடிட்டு இருக்கோம். ரைட் சைடு தள்ளுவண்டி கடை கூட எதுவும் இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய கடையாக இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போனால் பட்ஜெட்டு கட்டுப்படியாகாது. நம்ம ஒண்டிப்பூரில் போய் சாப்பிடுவோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு ஒரு கடை மைண்டு வர மாட்டேங்குது. நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிட்டு போகிறோம். டோல்கேட் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு போல் டோல்கேட்லாம் க்ளோஸ் பண்ணி. டோல்கேட்டில் யாரும் இல்லை, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா ஒண்டிப்பூர் போயிடலாம். நேராக போனீங்கன்னா சின்னையம்பாளையத்துலேருந்து வர ரோட்டு வந்தாலும் எல்என்டி பைபாஸ் வந்துடலாம். சின்னையம்பாளையத்துலேருந்து எல்என்டி பைபாஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் குளத்தூர். லெஃப்ட் சைடு திரும்பி நம்ம ஒண்டிப்பூர் போகலாம். இந்த ஜங்ஷன் உங்களுக்கு தெரியுதா? ஒண்டிப்பூர் பாலை விட்டு இறங்கி வருவீங்களா? ஒண்டிப்பூர் போயிட்டு பார்ப்போம்.
சாப்பிட்றதுக்கு பசி வேற ஆகுது, பசி கண்ணை கட்டுது. நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இங்கேயே வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து ஒண்டிப்பூரில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு எங்கேயும் கடை கிடைக்கல. அதனால் நம்ம இந்த ஃபன்மால் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். எல்லாம் பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. அவர் வந்து மீல்ஸ் தான் சாப்பிட்ணும், காலையிலேயும் சாப்பிடல, மீல்ஸ் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு. சரி மீல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெஸ் இருக்குது. இங்கே 60 ரூபா தான் மதியானம் மீல்ஸு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நாங்கள் கூட ஏதாச்சும் ஒன்று புரோட்டா கூட சாப்பிட்ருவேன். அவர் வந்து காலையிலையும் சாப்பிடல, டேரெக்டாக வந்து புரோட்டா சாப்பிட முடியாது அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு மீல்ஸ் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். மீல்ஸ் 60 ரூபா, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோரும் கொடுத்துட்றாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி